இப்போ கார்த்திகைக்கு நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நெல் பொரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, வெல்லம், நல்லா பாகு வெல்லம், சுக்கு பொடி, ஏலக்காய் அண்ட் தேங்காய். கொப்பரை இருந்தால் கொப்பரையும் போட்டுக்கலாம். நான் கொப்பரை தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைங்கிறவங்க தேங்காவை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து 1 பங்கு நெல் பொரிக்கு 1/4 பங்கு வெல்லம். இப்போ பாகு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் நிறைய கல்லெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கரைஞ்ச உடனே ஒரு தடவை வடிகட்டிட்டு மறுபடியும் பாகுக்கு வைக்கலாம். பாகுக்கு பதம் எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பாகை போட்டு அதை இப்படி எடுத்து பார்க்கணும். நமக்கு வந்து அது கைக்கு ஒட்டாமல் உருட்ட வரணும். அந்த மாதிரி வந்தால் சரியான பதம். இது இந்த நறுக்கி வச்ச தேங்காய் துண்டை போட்டுடலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். கொஞ்சம் சுக்கு பொடியும் தூவிட்டு இப்போ இந்த பாகை எடுத்து நம்ம அந்த பொரியில் போடணும். ரொம்ப ஆற விட வேண்டாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சி வச்சுருங்க. துளசி விவாகத்துக்கு கூட பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை, அவல் பொரி உருண்டை, வேர்க்கடலை உருண்டை எல்லாம் பண்ணி நைவேத்தியம் காட்டுவாங்க.